சேனலில் மறுபடியும் ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் தைக்க போகிறோம். அந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் நான் என்ன டிசைன் போடுறேன், என்ன பேட்டர்ன் போடுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எடுத்துக்க கிளாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்லைனில் எடுத்த சாரீ. இந்த சாரியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 வருது. அதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்குது. அதோட ப்ளவுஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டாப் போர்ஷனாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்கர்ட் போர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிசைன் தான் நான் வந்து தைக்க போகிற ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டாப் போர்ஷன், இது ஸ்கர்ட் போர்ஷன். டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல, அது சென்டர் பாக்ஸாக இருக்குல்ல, அந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிடுவேன். இது டாப் முடிஞ்சிடும். ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கொடுத்துருவேன், அம்பர்லா கட்டிங். இது ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். அப்புறம் ஒவ்வொரு லேயரோட பாட்டத்தில் வந்து ஹார்ஸ் ஸ்கார் பிரைட் கொடுத்து அட்டாச் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட் வந்து 300 சொன்னேன்ல. நம்ம வந்து தச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா 3000 2000 சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. இப்போ வந்து சாரீ ஆன்லைனில் கிடைக்குது, டிசைனர் சாரீ, அப்புறம் நெட் சாரீ, இந்த மாதிரிலாம் கிடைக்கிது. அதையே நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக தைச்சிக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாவை கொடுத்து நல்லா டிசைனாக நல்லா ஃப்ளாராக சூப்பராக தைக்கலாம். உங்களுக்கு நான் தச்சு முடித்த பிறகு அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அது வந்து ஸ்கர்ட்டில் டாப்பில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது சென்டரில் வந்து இந்த சாரீக்கு மேட்சிங்காகவே இது சாரீ, இதுக்கு சாரீக்கு மேட்சிங்காகவே எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ரெட்டும் பிங்க்கும் கலந்துருக்கு. அதை வச்சு இது ஃபுல்லாகவே சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருவேன் ஃப்ளவர் மாதிரி. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ண போகிறேன். ஸ்கர்ட் வந்து அம்பர்லா கட்டிங் பண்ண போகிறேன். லைனிங் வந்து ஃபுல் அம்பர்லா கட்டிங் தான் பண்ண போகிறேன். லைனிங் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். அது வந்து 4 மடிப்பாக மடிச்சு போட்டிருக்கேன். இங்கே வந்து 4.6 மார்க் பண்ணிக்கிறேன் நான். லைனிங்கோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சு. சரியா? இப்போ லைனிங் கட் பண்ணி எடுத்துறாங்கம்மா. இப்போ லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது சாரீ கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, சாரியில் 2 பக்கம் பார்டர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்புறம் மெஷர் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சாரீ கிளாத்தில் கட் பண்ணிடுவோம். 2 பக்கம் பார்டர் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சு.
கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ண அதே கிளாத்தில் வந்து செகண்ட் லேயர் கட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லேயரை விட அந்த செகண்ட் லேயர் வந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயரோட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு. அது கூட 5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 22 இன்ச்சு. 22 மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப் போர்ஷனுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத் வந்து 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன், இந்த ராயஜஸ் கண்டி. அப்புறம் டாப்போட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு. அது கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 17 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஷோல்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. நெக் வைடு 2.5 இன்ச்சு. ஆம்கோல் 5 இன்ச்சு. பேக் நெக் டீப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு. ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு. ஷோல்டர் டு வெயிஸ்ட் வந்து 8.5 இன்ச்சு. அங்கேருந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்கலாம். வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு. ஹிப் ரவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு. இப்போ நெக் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே வரைஞ்சாச்சு. நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் பாரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் தெரியல, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஃபுல்லாகவே பாக்ஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கிறேன். ஒரே ஃப்ளவர் போட்டு காமிக்கிறேன்.
ஃபார்ம் ஆகிட்டு இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் போட்டுட்டு நான் யோக் பாட் ரெடி பண்ணிடுறேன். இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து நான் அந்த லைனிங் கட் பண்ணோம்ல அதை அட்டாச் பண்ணி நான் வந்து தச்சு முடிச்சிடுறேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அட்டாச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் லேயர் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஹார்ஸ்கர் ப்ரைடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது கீழேயும் அட்டாச் பண்ணுவேன். ஹார்ஸ்கர் ப்ரைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வலை மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து பாட்டத்தில் அட்டாச் பண்ணும்போது இன்னும் வந்து ஸ்கர்ட் நல்லா ஃப்ளாராக கிடைக்கும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதை அட்டாச் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லேயரில் என்ன பண்ணுறேன் நான் இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வித்தில் எடுத்துருக்கிறேன். இது 3.5 மீட்டர் இருக்குது. இப்போ தான் ஸ்கர்ட் பார்ட்டில் அட்டாச் பண்ணிடலாம். இந்த வலையை வந்து நம்ம நெட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம இழுத்து அடிக்கக்கூடாது, அப்படியே லூஸ் விட்டே அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம துணியை தான் இழுக்கணும், இந்த வலையை இப்படி இழுக்கக்கூடாது. கால் இன்ச் விட்டு மடிச்சு அடிச்சாச்சு. இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷ் ஆகிடும். டிசைன் பண்ண மாதிரியே ஸ்கர்ட் அண்ட் டாப் தச்சு முடிச்சிட்டேன். டாப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃப்ளவர் மேக் பண்ணி டாப் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்கர்ட்டில் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் அம்பர்லா கட்டி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லேயரோட பாட்டத்தில் வந்து ஹார்ஸ்கர் பிரைட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து ஸ்கர்ட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இதுதான் இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் மேக்ஸிமம் டிசைனிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கும். அதாவது ஒரு கிளாத் எடுத்தோம்னா அதில் வந்து என்ன டிசைன் போடலாம், என்ன பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதையும் நான் ஒரு நாள் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அப்புறம் என்னோடய வீடியோ வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக போட்டுட்ருக்கேன். என்னோடய ஒவ்வொரு வீடியோ கிடையில லாங் கேப் இருக்கும். எதனாலனா நான் ஃபேஷன் டிசைன் கிளாஸ் போட்டுருந்தேன். அதனால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. இப்போது கிளாஸ் வந்து முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் தொடர்ந்து வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய நிறைகுறிகளை வந்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.